அன்புக்கும் பண்புக்குரிய மரியாதைக்குரிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் இனிய வணக்கங்கள். இல்லந்தோறும் வாஸ்து, இல்லந்தோறும் ஜோதிடம், இல்லந்தோறும் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறோம். இல்லந்தோறும் வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாஸ்து அப்படிங்கிறது எந்தெந்த வகையில் மனிதனை பாதிக்கவடையும். வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவில் எளிமையான விஷயங்கள் அல்ல, அதில் பல நுட்பமான புரிதல்கள் இருக்குது சார். இல்லந்தோறும் வாஸ்து அப்படிங்கிற நாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் ஒரு விஷயத்தை சொல்லலாம் பாருங்கள் சார். காலப்புருஷனுடைய 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடக வீடு. அந்த கடக வீட்டில் தான் குரு உச்சம் பெறுகிறார், சந்திரன் ஆட்சி பெறுகிறார், அதே வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த வீட்டில் வெறும் வாஸ்து குத்தங்கள் செய்ய வைத்தீங்க அப்படின்னா அதற்கு திரிகோண வீடுகளான விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம், அதோடைய இன்னொரு திரிகோண வீடான மீன வீட்டில் புதன் நீச்சமாகிறார். அப்போ வீடு சரியாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சிறந்த தொழில் அமையாது, அவருடைய உடல்நலம், மனநலம், கையிருப்பு பணங்கள், அவருடைய வீட்டில் நிம்மதி இல்லாத நிலைகளை வந்து சேரும். அதையே ஒரு மனிதன் சிறந்த முறையில் வீடு கட்டியிருந்தார்னா அதே வீட்டில் சந்திரன் ஆட்சி, மன தைரியம், மன விஷயங்கள், மனம் சார்ந்த காலப்புருஷன் 9 பெருமணத்துக்குரிய குரு உச்சம் பெறுகிறார். இதில் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஒரு மனிதன் வாஸ்து ரொம்ப துல்லியமாக பார்த்து அதற்குண்டான நெறிமுறைகளோடு கட்டும் பொழுது தான் 100% வெற்றி அடைகிறார். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்துவில் என் வீட்டில் ஏகப்பட்ட குறை இருக்குது, நான் எந்த ஒரு பாதிப்பும் இதுவரை சந்திக்கலை, ரொம்ப சிறப்பாக சுபமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஐயா அதுக்கான தசாபுத்திகள் இன்னும் நீங்கள் சந்திக்கலை. தசாபுத்திகளை சந்திச்சிங்கன்னா தான் அதோடைய பாதிப்பும் வீரியமும் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலை என்னாலும் எதிர்வரும் காலங்களில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அதனால் இல்லந்தோறும் வாஸ்துவையும் இல்லந்தோறும் ஜோதிடம் பிரசன்னம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இந்த ஜோதிடம் அதற்கு ஒரு வழி. அதற்கு முதன்மையான வழி வீட்டின் வாஸ்து சாஸ்திரத்தை சரி செய்வது மூலமாகவே அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற முடியும். ஒரு மனிதன் வாஸ்துவை சரி செய்து விட்டானாவே வாழ்வில் பெரிதாக நடக்க வேண்டிய கெடுதல் குறைந்து அவர் சுக நிகழ்வுகளை நடந்து வாழ்வில் அடுத்தடுத்த வெற்றிகளை மேலும் சிறந்த முறையில் பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாரும் தங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை தீர்த்து கொண்டு வாழ்வில் பல வெற்றிகளை பெற மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் பேரடியை வணங்குகிறோம். வாழ்க வளத்துடன். அன்புக்குரிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியன் ஸ்ரீதர் எடைப்பாடியிலிருந்து. நம்ம இல்லந்தோறும் வாஸ்து, இல்லந்தோறும் ஜோதிடம், இல்லந்தோறும் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்மொழிகிறோம் சார். அது என்ன இல்லந்தோறும் வாஸ்து, இல்லந்தோறும் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம்? ஒரு மனிதன் வீட்டை சுத்தமாக கட்டினார் என்றால் அவருக்கு வாழ்வில் எந்த ஒரு பெரும் சிக்கல்களும் வந்து சேராது. அந்த தடைகளை நிவர்த்தி செய்து அந்த மனிதன் வாழ்வில் பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அளவில் அற்புதமான விஷயங்கள் நடைபெறும். ஒரு மனிதனுக்கு வாஸ்து பாதிக்கப்பட்டால் அது எண்ணற்ற வகையில் அந்த மனிதனுக்கு பாதிப்பை தரும். ஆனால் வாஸ்து சரி செய்யும் பொழுது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகும் அளவிற்கு அந்த நபரை தப்பிக்க வழி உள்ளது. உதாரணமாக ஒரு ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை சொல்லலாம் சார். காலப்புருஷனுக்கு 4ஆம் வீடு தான் சந்திரன் வீடு, ஆட்சி வீடு, அதுதான் வீடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி, வாகனம், மனிதனுடைய சுகம் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது சார். அந்த வீடுகளை செவ்வாய் நீச்சம் பெறார் சார். அந்த வீடு எந்த ஒரு குத்தம் இல்லாமல் தப்பிக்கு கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய அளவில் இருந்தால் உங்களுக்கு வேறு எந்த ஒரு பாதிப்பையும் தராது சார். அதே அந்த செவ்வாயை நம்ம வலுப்படுத்துகிற மாதிரி வீடுகளை தவறாக கட்டியிருந்தோம் அப்படின்னா அதோடைய திரிகோண வீடுகள் தன் வேலையை செய்யும் சார். அதோடைய திரிகோண வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் நீச்சம், அதே திரிகோணத்தில் மீனத்தில் புதன் நீச்சமாயிடுவார். அப்போ அந்த வீடை நீங்கள் சரியாக மட்டும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதே திரிகோண வீட்டில் பார்த்திங்கன்னா சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், அதே திரிகோணத்தில் சுக்கிரனும் உச்சமாகுவார். அப்போ வாஸ்து தப்பாக வீடு கட்டியிருந்தா அந்த இடத்துல சந்திரன் நீச்சம்,
அடுத்தது புதன் நீச்சம். காலபுருஷனுக்கு 3, 6 வேலை அமையாது, நம்மளுடைய பேச்சில் இருக்காது, நம் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. அந்த புதனும் நீச்சமாயிருவார். நம் உடலை சுகத்தை, நம் மனதை வலு கொடுக்கக்கூடிய சந்திரன் நீச்சமாயிருவார். ஆனால் அதே வீட்டை வாஸ்து சுத்தமாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், அடுத்தது சுக்கரன். சுக்கரனுங்கிறது நம்ம மனைவி, சுக்கரங்கிறது நம்ம கையிருப்பு பணம், சுக்கரங்கிறது நம்ம பொதுஜன தொடர்பு, குரு அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள், நமக்கு இருக்கிற பெரும்பணம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எளிமையாக கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் தன் ஜாதகத்தில் இருக்கிற பெரிய பாதிப்பிலிருந்து கூட வாஸ்து சரியாக இருக்கும் பொழுது 90% தப்பித்து அவன் வாழ்வில் பல வெற்றிகளை பெற முடியும். அதே போல் ஒரு மனிதன் ஒரு 8 திசை மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு நடந்திருந்தாலும் அந்த நபர் வாஸ்து சரியாக கட்டியிருக்கும் பொழுது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள். வீடுதோறும் அனைவரும் வாஸ்தை சரி செய்யும் பொழுதே ஒரு மனிதனுடைய வெற்றி அப்படிங்கிறது எளிமையாக கிடைச்சிரும். ஆகையால் அனைவரும் வீட்டில் உள்ள வாஸ்துகளை முதல் வாஸ்துப்படி அமைக்கணும். சார், இந்த இடத்துல இன்றைக்கி எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அழகு அப்படிங்கிற ஒரு இடத்துல பண்ணும் பொழுது கட்டக்கூடாத இடத்துல கட்டக்கூடிய விஷயங்களை வந்துடுது சார். வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போடுறது, வீட்டுக்குள்ளே தவறான இடத்துல ஸ்டோர் ரூம் போடுறது, தவறான இடத்துல கழிவறை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது தான் சார் ரொம்ப பாதிக்கப்படுது. இதில் மிக மிக நுட்பமாக சொல்லணும் அப்படின்னா, இடத்தை மீதி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக படிக்கட்டுக்கு அடியில் போடுற பாத்ரூம் அப்படிங்கிறது, படிக்கட்டு அடியில் கொண்டு போய் மோட்ரு ஸ்டோர் ரூமு, படிக்கட்டு அடியில் டோர் போட்டு ஸ்டோர் ரூம், இந்த மாதிரி விஷயங்களை தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது சார். அதனால் வாஸ்துபடி நீங்கள் வீடை கட்டும் பொழுது உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற முடியும் சார். வாழ்க வளத்துடன். அனைவரும் தங்கள் வீட்டில் வாஸ்தை சரி செய்யும் பொழுது வளமுடன் வாழலாம். அதனால் முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்துகளை சரி செய்யவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.